हाय मै फैमिलीस ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டவே நிக்கிறேன் ಸಮಸ್ಯೆಗೋಜಿ ಜಗನ್ನಾಥ ಸಮಸ್ಯೆ ಕೆಪ್ತೆ ಚಂತಿ ಇಮ್ತಿಯಾಸ ಕುಸರತಾಂತು இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து டே vlog தான் பார்க்க போறோம் அதே இல்லாம ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி லேடிஸ் எல்லாமே முதல்ல பாக்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு உங்களுக்கு வந்து நீங்க ஸ்டார்டிங் போகும்போது பயமாவே இல்லையா அதை நான் யோசிக்கும் போதே எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படினு சொன்னாங்க பட் எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஹஸ்பண்ட் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த பயத்தையுமே வந்து கட்டுப்பட்டு தான் இருந்தேன் பட் இங்கே வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் சகஜமாக பழகவே நான் ஆரம்பித்தேன் இங்கே இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டில் எப்படியோ இங்கே இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் பட் அவங்களோட ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் அவங்களோட வளையல் ஃபுல் டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி இப்போ எல்லாமே எதுவுமே இல்லை இப்போ எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு என்னோடய ஃபேஸ் வந்து வெறுக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து மாமியார் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்று காட்டணும் இங்கே பாருங்கள் இந்த கிளாஸ் இது வந்து பித்தளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கிளாஸு இது வந்து கிட்டத்தட்ட மாமியாரோட அவங்களோட மாமியாரோட கிளாஸ்ன்னு சொன்னாங்க அது பாருங்கள் இது ரொம்ப கழுவி ரொம்ப கருப்பாயிட்டு இருந்துச்சு விலைக்கு இதை வந்து இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து இதில் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேரும் சொல்லியிருந்தீங்க என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் இங்கே இருக்கார் அவர் வந்து வீடியோ இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்குது பார்த்தீங்களா வயலில் அதனால் அதிகமாக வேலை இருக்கிறதுனால அவங்களால இது பண்ண முடியல சரியான வெயிலில் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது பாருங்கள் நான் உங்ககிட்ட காட்டுறேன் மாமியார் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க காய்கறிகள் இங்கே பாருங்கள் மாமியார் வந்து ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது வெயிலாக இருக்குது நான் வந்து பேக் கேமரா காட்டுறேன் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த பாக்ஸ் வந்து இதை வந்து தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்களாம் அப்போது தமிழ்நாட்டில் வேலை செய்யும்போது அதை வாங்கிட்டு வரும்போது 2 டப்பா இருக்குது பாருங்கள் 2 டப்பா இது வந்து அந்த காலத்தில் இருக்கிற வந்து இது கிரோசின் ஊற்றிட்டு விளக்கேற்றுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இது வந்து பித்தளை தான் இது கருப்பாயிட்ருக்கு எங்கே இருந்துச்சுன்னு உங்ககிட்ட காட்டுற பாருங்கள் அங்கே மேலே தெரியுதாது அதுக்கு மேலே இருந்துச்சு நான் அந்த கிளாஸ் கூட இங்கேருந்து தான் கொண்டுட்டு வந்திருந்தேன் அதை வந்து விளக்குனதுக்கப்புறம் தான் பார்க்கணும் இங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி க்ளீனிங் வேலைஸ் எல்லாமே அதில் அங்கே இருந்த பாதி எல்லாமே எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டாங்க தூர அதை வந்து என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார் சரி இங்கே பாருங்களேன் டைல்ஸில் வந்து விளக்கு பழைய ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு மாதிரி இதெல்லாமே இருக்கா இப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவங்க என்ன கட் பண்ணுறாங்கன்னு அவங்க கிட்ட காட்டுறேன் பேக் கேமராவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னவோ ஒரு உருளைக்கிழங்கா இதை ஒடிசாவில் வந்து பொடுவோ அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து வேக வச்சு ஒரு மாதிரி உருளைக்கிழங்கு குருமா வைப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி வைப்பாங்களாம் அதை வைக்கும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் இங்கே வந்து கீரை கட் பண்ணிட்டாங்க இதில் வந்து நிறைய கீரை மிக்சிங்காக இருக்குது அதுக்கப்புறம் பூசணிக்காய் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் எப்படி வெயில் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு பழைய காலத்து பெட்ஷீட்ஸ் எல்லாமே தூக்கி போட்டிருக்கும் பாருங்கள் அது எல்லாமே வேஸ்டேஜ் தான் இங்கே பாருங்கள் ஐயோ கால் சுடுது செம்மையாக இதுவும் அதே மாதிரி தான் மேலே இருந்துச்சு பட் இதை விறகுக்காக யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் தண்ணி காஞ்சிட்ருக்கு முதல்ல வந்து ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி தான் குக்கர்ஸ் எல்லாமே இருக்கும் இதை வந்து போட்டுட்டு புதுசு வாங்கலாம் அப்படின்னு இருந்தோம் நான் வந்து பூனை இருக்கும்னு பார்த்தா பூனை கிடையாது இங்கே பாருங்கள் பூனை இருக்கும்னு நினச்சேன் பட் பூனை இல்லை என்னன்னு தெரியல ஐயோ கடவுளே இந்த அளவுக்கு உண்மையாகவே நைட் ஃபுல்லாகவே தூங்கவும் முடிய மாட்டேங்குது ஒன்றுமே செய்ய முடிய மாட்டேங்குது இன்றைக்கி அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காங்க அதனால நானும் வீட்டுக்காரர் மாமியார் மட்டும்தான் இருக்கோம் அவங்களுக்காக தான் வந்து நம்ம இன்றைக்கி சமையல் செய்ய போகிறோம் இன்றைக்கி குழம்பு எதுவும் வைக்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் பச்சை பயிறு எவ்வளோ இருந்துச்சுன்னு உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தால கிட்ட காட்டுறேன்
பாருங்க, இந்த ஒரு மூட்டை வந்து வந்திருக்கு. மம்மி ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கலாய்க்கிறாங்க என்னோட மாமியாரை தமிழில் பேசும்போது. அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல தமிழில் பேசி, அதனால தான் கொஞ்சம் வேலை இருக்குது அவங்களுக்கும். பாவம் இன்னும் சாப்பிட்டு வந்து குளிக்கவே இல்லை. முதல்ல வந்து குளிக்க போகட்டும். சரி, ஓகே, நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சமைச்சதுக்கப்புறம் ரொம்ப இல்லை இதுக்கு மேலே வந்து டிலே பண்ணோம் அப்படின்னா நம்மளால சமைக்கவே முடியாது. இதை நான் தான் எழுதின பொம்மை. சரி, ஓகே, நம்ம வந்து அங்கே பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி சிரிச்சிட்டு இருக்காரு தெரியுதா? என்னோட மாமியார் சொல்கிறாங்க, உன் ஹஸ்பண்டை போய் காட்டு, அவங்க வந்து தாத்தா ஆயிட்டாங்க, இடுப்பு வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லி போய் காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த பச்சை பயிறு பிடுங்க போயிருந்தாங்களா, ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க, எப்படி அந்த டவல் மட்டும் கட்டியிருக்காங்களா, அதனால் எனக்கு காட்டுறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுலேயுமே ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்றதுனால நிறைய பேர் என்ன தான் கிண்டல் பண்ணுறீங்க, உன் ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சாப்பிட்டாலும் சாப்பிடாம இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நான் எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாலுமே அப்படி தான் இருப்பாங்க. இங்கே பாருங்களேன். என்ன பண்றாங்கன்னு பாருங்க, வெயிலால அவங்க முதல்ல இருந்து இதே மாதிரி தானா? நான் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இதே மாதிரி தான் இருக்கா? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். சரி, ஓகே, நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பூசணிக்காயும் வெண்டைக்காவும் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆயில் விட்டு சீரகம் போட்டு நான் வந்து அதுக்கப்புறம் இதை போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சமாக வந்து நல்லா கொஞ்சம் வந்து ஒரு அளவு குக்கானால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற கீரையை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து கீரை வந்து என்னென்ன கீரை இருக்குதுன்னா, பசலைக்கீரை, தண்டுக்கீரை, அதுக்கப்புறம் பூசணிக்காய் கீரை, அது எல்லாமே இதில் இருக்குது. வேறு 2-3 கீரை அதெல்லாமே இருக்குது. அது என்ன கீரைன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நல்லா தண்ணி பிரிஞ்சு வரணும். அப்போது வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு கிண்ணம் வச்சு மூடி வைப்பேன் எப்போவுமே. இந்த மாதிரி திக்காக வந்து ஆகக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரைக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறோம். இதில் உண்மையாகவே சொல்கிறேன், இதை நான் சாப்பிட பார்க்கும்போது உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது, அதே சமயம் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்றது வந்து நிஜமாகவே நம்ம வந்து நான் அதிகமாக வந்து இங்கே இருக்கிற சாப்பாடை வந்து அவாய்ட் பண்ணுவேன். பட் இந்த கீரை அப்படின்னும் போது வந்து நான் அதிகமாக அவாய்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த கீரையில் தான் அதிகமாக சத்து இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கும் பூண்டை வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகாவே அதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதை வந்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் திருப்பி நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விடணும். அதுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணி விடணும். அதிலே மேஷ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பூசணிக்காவும் வெண்டைக்காவும் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே மேஷ் ஆகிடும். பாருங்கள், ஓரளவுக்கு வந்து இது வந்து குக் ஆகிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முதல்ல வந்து இதெல்லாமே சாப்பிடவே மாட்டேன், பட் இது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த கிழங்கு இருந்துச்சு பார்த்திங்களா, இதை வந்து வேக வைக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம வந்து குருமா வைப்போம், பட் இது வேறு மாதிரி. பாருங்கள், புளி வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ வேக வச்சுருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி மசையும் பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை உங்ககிட்ட காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடியும் இருக்கிறது எல்லாமே நாங்கள் வந்து பிரித்து எடுத்துடுவோம். இதை வந்து கிழங்கு மாதிரி, உருளைக்கிழங்கு மாதிரி, பட் ரொம்பவே டேஸ்ட் மட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு டைம் தான் சாப்பிட்றேன், பட் இருந்தாலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமியார் வந்து புளியை வந்து கரைச்சி அதை வந்து வடிச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் புளி வந்து அதிகமாக இருந்துச்சு, இருந்தாலுமே வந்து செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கிழங்கை வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து ஒரு மண் கலர் மாதிரி, ஸ்கின் கலர் மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கிழங்குமே ஒயிட் கலரில் இருக்கும். மேலே அந்த இது
அந்த இது மட்டும்தான் பிளாக்காக இருக்கும், பட் உள்ளே வந்து வெள்ளையாக தான் இருக்கும். பட் இதில் வந்து வேறு மாதிரி. அதுக்கப்புறம் பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டாச்சு. உப்பு வந்து போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து மாமியார் தான் பண்ணுவாங்க, ஏன்னா எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து வானலில் வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், அடுப்பில் வானல் வச்சு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சீரகம் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே சீரகம் போட்டாச்சு. அதை நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரு வெங்காயம் போதும் இதுக்கு. அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். ரொம்ப வந்து தீய விடக்கூடாது, ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக இருக்கணும். அது ஆனதுக்கப்புறம் பாருங்கள், அந்த வந்து கிழங்க வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி வானலில் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால எனக்கு வந்து பிடிக்காதுன்னு தான் நினச்சேன், பட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கிழங்கு பேர் கண்டிப்பாக யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது தமிழ்நாட்டில் நான் எப்போவுமே வந்து பார்த்ததே கிடையாதா. ஸோ அதனால் ஏதாவது புதுசாக ஏதாவது பார்க்குறேன் அப்படின்னும் போது அது பேரை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கும். பட் எனக்கு அது பேர் தெரியாது. ஒடியாவில் தான் மாமியாருக்கு தெரியுன்றதுனால ஒடியாவில் சொல்லுவாங்க, தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கே தெரியாது. பாருங்கள், ஃபைனலாக வந்து முடிஞ்சாச்சு. இவ்வளோதான். இப்போ வந்து மாமியார் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இறால் இருக்குது பார்த்தீங்களா, இறால் கருவாட்டை வறுத்துட்டு ஒரு பல் பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி, அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கே ரொம்ப பிடிக்கும். இது முன்னாடி எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி சாப்பிடவே மாட்டேன், பட் இப்போ வந்து இங்கே இருக்கிறதுனால நல்லா வந்து இது பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ மாமியார் வந்து சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்போ கீரை பொரியல் செய்கிறேனோ மாமியார் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே வந்து கீரை வந்து நீயே செய், நான் எல்லாமே மாமியார் வந்து எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சமையல் செய்கிறது மட்டும் தான் நான் செய்வேன். எனக்கு செம்மையாகவே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் தான் சாப்பிட போகிறேன். நான் வந்து தயிர் சாப்பாடு தான் இப்போ வந்து ஒரு 2-3 நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஹெவியாக வந்து இதுவாக இருக்கா, அதனால நானும் அதே மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். முதல்ல வந்து எப்போதும் போல் நீங்களே வந்து சாப்பிடுங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து தயிர் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு மத்தியானத்தில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதிகமாக வந்து வேறு எதுலையுமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து கீரை அந்த இது எல்லாமே யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர்.